மல்லிகைப்பூ ஒன்றை வந்து 18க்கு 18 தொட்டியில் மாற்றணும். இந்த செடி, இந்த கருப்பு தொட்டியில் இருக்க செடியையும் 18க்கு 18 பேக்கில் மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த கொய்யாவை வந்து 18க்கு 18 பேக்கில் மாற்றணும். இது மூணையுமே வந்து 18க்கு 18 பேக்கில் மாற்றிட்டு அதை ஒரு பெரிய ஸ்டாண்டு கொண்டு வரோம். அந்த ஸ்டாண்டில் போட்டு அழகாக எடுத்து வைக்கணும். ஒன்று கொஞ்சம் மண்ணை குறைச்சிட்டு கீழே இறக்கணும். நம்ம பிளான் பண்ண மாதிரியே 3 தொட்டியில் இருக்க செடியையும் அந்த இது மாதிரி 18க்கு 18 பேக் 3 பேக்கில் மாற்றி அழகாக 2.0 10 க்ரோ பேக் ஸ்டாண்டில் வச்சாச்சு. அந்த தெர்மாக்கோல் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு பாக்ஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். அந்த 3 மூட்டையில் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு அந்த லைனில் ஒரு 3 பேக் வந்து ரீபார்ட் பண்ணுற பேக்கையும் அந்த 3 பேக் அங்கே வச்சிடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் வந்து ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வச்சு இந்த மூட்டையில் இருக்க மண், அப்புறம் இங்கே எந்தெந்த பையெல்லாம் கிளியுதோ அதில் இருக்க மண், ஸோ எல்லாத்தையுமே அதில் போட்டு நீட் பண்ணிடணும். மாடியில் வேறு ஏதாவது இந்த எல்லா பையும் வச்சுட்டு தேவையில்லாத பையெல்லாம் கிழித்து தூக்கி போட்டு இந்த கத்தாழையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். ப்ளஸ் இந்த சைடுமே உடஞ்சி போய் தேவையில்லாதது நிறைய கிடக்குது, ஸோ அது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடணும். கையில் தள்ளி விட்டு பிளாஸ்டிக்லாம் எடுத்துருங்க. இல்லை ஃப்ரிட்ஜு பாக்ஸையும் வச்சாச்சு, பக்கத்தில் ஒரு பிளான்ட்டையும் வச்சாச்சு. ஸோ அந்த இது ரெடி ஆகிடுச்சு. அந்த 2 ஸ்டெப் மாடலில் 4 ஸ்டாண்டு வரும். கேப் விட்டு கொஞ்சம் ஒன்று, இன்னொன்று அங்கே ஒன்று, அந்த லைனில் ஒரு 4 2 ஸ்டெப் மாடல் ஸ்டாண்டு வைக்கணும். நம்ம இங்கே 2 ஸ்டெப் ஸ்டாண்டு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது பதிலாக அப்ஜெக்டிவாக பிளான் பண்ணதால் சிங்கிள் ஸ்டாண்டே 10 ஸ்டாண்டாக மாற்றியாச்சு. 2 ஸ்டெப் ஸ்டாண்டில் 4 ஸ்டாண்டு போடுறதுக்கு பதிலாக சிங்கிள் ஸ்டாண்டில் 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே ஒன்று 10 ஸ்டாண்டு போட்டாச்சு. ட்ரெயின் மேட் போட்டிருக்கீங்களா, அது கீழே இருக்க சின்ன சின்ன பைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ட்ரெயின் மேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த இரும்பு ஸ்டாண்டு இருக்கும், இந்த இரும்பு ஸ்டாண்டில் ஹோஸ் டேக் இருக்கும், டேக் போட்டு அழகாக டைட்டாக கட்டிடணும். கட்டிட்டு இந்த ஸ்டாண்டுங்க ஒரு 10 இருக்குது, கீழே மேம்ட்டு ஒரு 8 இருக்குது, டோட்டலாக 18 ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒழுங்குக்கு இந்த செவருக்கு இங்கிட்டு எதுவுமே வரக்கூடாது. செடிகள் எதுவுமே இந்த செவருக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த லைனில் மட்டும்தான் வரணும். இந்த தண்ணி டேங்க்குக்கும் இந்த செவருக்கும் உள்ளே தான் நம்மளோட கார்டனே இருக்கணும். இந்த லைனை ஒரு பார்டர் மாதிரி அந்த ஸ்டாண்டுங்களை பார்டர் மாதிரி அழகாக செட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய பாதையாக உள்ளே வச்சிடணும். மாடியை கிளியர் பண்ணோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்த எல்லா ஸ்டாண்டையுமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸ்டாண்டு இந்த லைனில் மட்டும் ஸ்டாண்டு இல்லை, அதுபோல் வெறும் மேட்டு மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, இந்த இடத்துல நடுவில் வச்சிட்டோம். பழைய குத்துமணியில் ஓமோலியில் இங்கேயும் ஸ்டாண்டு போட்டாச்சு. இது எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நம்மளால் அடியில் கூட்டி க்ளீன் பண்ண முடியாது. இவ்வளோ தான் விளக்க மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், அடியில் கூட்டி க்ளீன் பண்ண முடியாது. இது நம்ம ஸ்டாண்டுனா நல்லா கூட்டி க்ளீன் பண்ணலாம், ஸ்பேசியஸாக இருக்குது. அடியில் ஏதாவது பூச்சி வேறு எது அடைஞ்சிருந்தாலும் டக்குன்னு தெரியும், ஆனால் இங்கே எதுவும் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணோம். இப்போதைக்கு மாடியோட ரூஃப் வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம நீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாண்டில் மேக்ஸிமம் கொண்டு வந்தாச்சு. மாடி எப்படி இருந்த மாடி எப்படி இருக்குது, நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.